السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே இஸ்லாம் மார்க்கம் எவ்வித மாறுதலுக்கும் தேவையில்லாத வகையில் ஒரு சித்தாந்தத்தை மாற்றுவதற்கு என்னென்ன காரணங்களை உலகத்திலே சொல்வார்களோ அதுல ஒரு காரணமும் பொருந்தாத வகையில் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த தொடரிலே அறிந்து வருகிறோம். அதுல முதலாவதாக இந்த மார்க்கம் சக்திக்கு உட்பட்டுதான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்கிற காரணத்தினால் எல்லா மனிதர்களாலும் எல்லா நிலையிலையும் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க இயலும். அதனால மாற்ற தேவையில்லை என்பதை முதல் காரணமாக நம்ம சொன்னோம். இரண்டாவதாக, ஒரு சித்தாந்தத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எதை முக்கியமாக முன்வைப்பார்கள் என்று சொன்னால், இந்த சித்தாந்தம் மக்களை ஏமாத்துது, இந்த சித்தாந்தம் மக்களுடைய பணத்தை சுரண்டுது, இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ற காரணத்தினால மனிதர்களுக்கு பொருளாதார ரீதியான பாதிப்பு ஏற்படுது, இந்த மாதிரியான காரணங்களை சொல்லிதான் எல்லா மதங்களையுமே எதிர்க்கிறாங்க. மதமே வேணான்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் எதை எதிர்க்கிறாங்க? மதம் என்ற பெயர்ல நீங்க பணத்தை நாசமாக்குறீங்க, பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யறீங்க, இந்த மாதிரியான காரணங்களை பார்த்து தான் அது மாற்ற வேண்டும், இது சரியில்லை என்றெல்லாம் சொல்கிற காட்சியை பார்க்கிறோம். அழுகிற குழந்தைக்கு பால் இல்லாம இருக்கும் பொழுது ஏன் ஒரு சிலையில கொண்டே அந்த பாலை ஊத்துறீங்க இப்படிலாம் கேட்பாங்க. ஒரு குழந்தைக்கு பால் இல்ல, அதை கடவுள் சிலையில கொண்டே அபிஷேகம் பண்றோம் என்று அது ஊத்துறது நியாயமா? இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க? கேள்விகளை கேட்டு, அப்ப இந்த பக்தியின் பெயரால கொண்டு போய் நிறைய பணத்தை நாசமாக்குறீங்க, இந்த மாதிரியான காரணத்தினால அதை மாற்றணும்னு எல்லா மதங்களுக்கு எதிராகவும் சொல்வார்கள். இதை இஸ்லாத்துக்கு சொல்ல முடியுமா? எந்த மதத்திற்கு எதிராக இதை சொன்னாலும் இந்த மார்க்கத்தில் காம களியாட்டங்களுக்கு செலவழிக்கிறது இந்த மார்க்கம் அனுமதிக்கிறதே இல்லை. மதங்களின் பெயரால, திருவிழாக்கள் என்ற பெயரால ஆடல்கள், பாடல்கள், கச்சேரிகள், இதற்கெல்லாம் பணத்தை செலவழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பணம் கொடுத்தா புண்ணியம் நினைச்சு கொடுக்கிறார்கள். அதாவது பக்தியின் பெயரால கொடுக்கிறாங்களே, அதை வைத்து ஒரு விழா நடக்கும் பொழுது, ஒரு கொண்டாட்டம் நடக்கும் பொழுது அதுல வான வேடிக்கை விடுவார்கள், கரகாட்டம் வைப்பார்கள், இன்னும் பலவிதமான கூத்து கும்மாளம் எல்லாம் வைப்பார்கள். அதற்கெல்லாம் நம்ம பணத்தை செலவழிக்கிறது ஒரு புண்ணியம் என்று நினைத்துக் கொண்டு அந்த மக்கள் என்ன செய்வாங்க? செலவழிப்பாங்க. இஸ்லாத்துல இதுக்கெல்லாம் செலவழிக்கலாமா? ஆடல் பாடலுக்கு செலவழிக்கலாமா? காம களியாட்டத்துக்கு செலவழிக்கிறது இஸ்லாம் ஒத்துக்கிறோமா? வான வேடிக்கைக்கு செலவு செய்யலாமா? சிலைகள் செய்வதற்கும் அதை பல கோடி ரூபாய் மதிப்புல நகைகளால் அலங்கரிப்பதற்கும் உங்க பணத்தை செலவு செய்யலாம் என்று இந்த மார்க்கம் சொல்லுதா? அப்படியெல்லாம் சொல்ல சொன்னா இது என்னையா ஒரு மார்க்கம்? எங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வாங்கி ஒரு சிலைக்கு கொண்டு நீங்க பாலை ஊத்து சொல்றீங்க, அதுக்கு போய் நகை நட்டுகளை போட்டு அலங்காரம் பண்ண சொல்றீங்க, அதுக்கு பட்டு புடவையை உடுத்த சொல்றீங்க, இதெல்லாம் தேவையான்னு சொல்லி ஒரு கேள்வி வறுமையானால் மாறணும். அது மாற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு அம்சத்தையும் தடை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதையெல்லாம் எதிர்த்தாங்கல்ல, எதை எதிர்த்தாங்க? இந்த ஒரு மதத்துல இந்த மாதிரிலாம் இருக்குது, அதனால கடவுளே இல்ல, கடவுளை கற்பிச்சவன் காட்டுமிராண்டி முட்டாளு என்கிற மாதிரி எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? அவங்க கூட அவங்களுடைய பொருளாதாரத்தை இதே மாதிரி தான் செலவழிக்கிறாங்க. எதை விமர்சனம் பண்ணினார்களோ அதே மாதிரியான வகையில் அவங்க கூட செலவழிக்கிற காட்சியை பார்க்கிறோம். யாரு இது தவறு என்று விமர்சனம் பண்ணவங்க செலவழிக்கிறாங்க. இந்த சிலைக்கு செலவழிக்கலாமான்னு கேட்டாங்க. ஆனா இவர்கள் சில தலைவருடைய சிலைக்கு அதே மாதிரி செலவழிக்கிறாங்க. சிலைக்கு செலவழிக்கலாமா, சிலை செய்யறதுக்கு செலவழிக்கலாமான்னு கேட்கிறாங்க. அதே செலவு எதுக்கு செய்யறாங்க? அந்த கருத்தை ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அவருடைய சிலைக்காக வேண்டி செலவழிக்கிறாங்க. அப்ப அந்த இதுக்கு ஒரு சிலைக்கு ஒரு மண்டபம் தேவையா, இப்படிப்பட்ட ஒரு கட்டடம் தேவையா என்றெல்லாம் அதை பற்றி கேள்வி கேட்டவர்கள் இறந்து போனவர்களுக்கு மணிமண்டபத்தை கட்டி வைக்கிற காட்சியை பார்க்கணும். தலைவர்களுடைய சிலைகளை வச்சு அதுக்கு அதே மாதிரியான மணிமண்டபத்தை வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க.
கடவுள் இல்லைன்னு சொன்ன ஆட்களும் அது செய்யற காட்சியை பார்க்கிறோம். கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களை அந்த வேற சிலைக்கு செஞ்சாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க இன்னொரு சிலைக்கு செய்யறாங்க. அவங்க சில பொருள்களை வீணாக்குனாங்க. எதை வீணாக்குனாங்க? பால் பழம் என்று அவங்க வீணாக்குனாங்க. இவங்க மாலை மலர் வளையம் வீணாக்குவாங்க. ஒரு சிலைக்கு போய் மாலையை பரவது விளங்குமா? அது செலவழிக்கிறதுனால என்ன நன்மை? அதில் கொண்டு மலர் வளையம் வச்சா அந்த சிலைக்கு புரியுமா? அப்படித்தான கேள்வியும் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீங்க கடவுளுக்கு கொண்டு அது செய்றீங்களா இது செய்றீங்களா? அந்த கடவுளுக்கு தெரியுமா? அந்த கல்லுக்கு விளங்குமா? அந்த பாலை குடிக்குமா? தீப ஆராதனை கேட்டீங்களே, அந்த தீபத்தை எடுத்துக்கிறோமா? தூப ஆராதனை காட்டுறீங்களே, அந்த வாசனை இழுத்துருமா? அது இப்படி எல்லாம் என்னஞ்சாங்க கேட்டாங்க. இதே கேள்வி வரத்தானே செய்யணும். இப்ப மலர் மாலையை போட்டீங்கன்னா அந்த வாசத்தை இழுப்பார் அந்த சிலையில, அந்த சிலைக்கு சொந்தக்காரரு, அந்த சிலை இழுக்குமா? அப்ப இவங்க மாறணும்னு சொல்லி கேள்விகள் எதுல கேட்டாங்கன்னு கேட்டா வேற வேற மார்க்கங்கள்ல கேட்டார்கள். வேற வேற மதங்கள்ல இதை மாத்திதான் ஆகணும். கடவுளுங்கிற பேர்ல பணத்தை நாசம் பண்றாங்க, பணத்தை விரயம் பண்றாங்க, ஒரு யூஸும் இல்லாம ஒரு பயனும் அற்ற வகையில செலவழிக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லுகிற காட்சியை பார்க்கணும். இஸ்லாம் மார்க்கத்தில் கடவுளுக்காக செலவழிக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்? இந்த அர்த்தம்லாம் கிடையாது. எந்த அர்த்தம் இல்ல. அலங்கரிக்கிறது, அது விழா நடத்துறது, திருவிழா நடத்துறது, இது மாதிரியான ஒரு காரியத்துக்கு செலவழிக்கிறது எல்லாம் அல்லாஹ்வுக்கு செலவழிக்கிறதாகவோ கடவுளுக்கு செலவழிக்கிறதாகவோ புண்ணியத்தை நாடி செலவு செய்யறதாவோ ஆகாது. இஸ்லாத்துல செலவழிக்கிறதுனா என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுது? செலவழிங்க, கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா மனுஷனுக்கு கொடுக்க சொல்லப்படுது. இஸ்லாத்துல தான தர்மம் செய்யுங்கன்னா தான தர்மத்தை எங்க கொண்டே செய்யறது? சாமியார்கள் உண்டியல் கொண்டே போடுறதா அல்ல மடங்கள்ல கொண்டே கொட்டுறதா? இல்ல. உங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்ய சொல்லி எல்லா மதங்களும் சொல்ற மாதிரி இஸ்லாமும் சொல்லுது. எல்லா மதங்களும் எதை புண்ணியம் என்று கண்டறியறது தப்பு செஞ்சிடறாங்க. தடுக்கப்பட்ட ஒரு வீணான பயனற்ற காரியங்கள் எல்லாம் புண்ணியம் என்று நினைக்கிற அளவுக்கு அங்க கோட்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்க என்ன என்று சொன்னால், உங்க பணத்தை செலவழிங்க. யாருக்கு செலவழிங்க? உங்க தாய் தகப்பனு செலவழிங்க, அனாதைகளுக்கு செலவழிங்க, ஏழைகளுக்கு செலவழிங்க, கஷ்டப்படுறவனுக்கு செலவழிங்க, கைதிகளுக்கு செலவழிங்க, விதவைகளுக்கு நீங்க செலவழிங்க, பலவீனர்களுக்கு நீங்க செலவழிங்க. இப்படிதான் இந்த மார்க்கத்தில் செலவழிக்க சொல்வது எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா மனிதனுக்கு செலவழிக்கிறதா இருக்குது. பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீண் விரயம் பண்ற மாதிரி ஒரு மெத்தட் இந்த மார்க்கத்தில் இருந்திருந்தா அப்ப என்ன செய்யணும்? என்னங்கடா இது மதம் வச்சுக்கிட்டு பணத்தை போட்டு சுரண்டு வீணாக்குறீங்க, எவ்வளவு நல்ல காரியத்தை நாங்க செலவழிச்சிருப்போம், நீங்க கெட்ட காரியத்துக்களை செலவழிக்கிறீங்க என்று கேட்கலாம். அப்ப அந்த மாதிரி இல்லாத ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் என்ன செய்கிறதுன்னா அந்த வாசல் அடைக்குது. இந்த ஆடல் பாடல் இதுகள்லாம் இறைவனுக்கு பிடிக்காது, இசைக்கருவிகளையே கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த மார்க்கம் வந்து விட்டது. மாக்கான சலாத்தும் எந்தல் பைத்து இல்லா முக்காவும் தஸ்தியா, விசில் அடிக்கிறதும் கைதட்டுவதும் தான் இவருடைய வணக்கமாக இருக்கிறது. இந்த ஆடல் பாடலாம் இஸ்லாத்துல கிடையாது. இறைவனை வணங்குவதா இருந்தால் அடக்கமா ஒடுக்கமா வணங்கணுமே தவிர இந்த தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடி வணங்க இயலாது. தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடிக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டெல்லாம் என்ன செய்யறாங்க? கடவுளை வணங்குறாங்க. அதெல்லாம் இங்க என்ன செய்ய முடியாது, நடக்காது. போதையே முழுசாக தடுக்கப்பட்டு விட்டது. ஒரு காலத்தில் போதையா இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு துவக்கத்தில் சொல்லப்பட்டது. பிறகு அறவே போதை கூடாது, மதுமான அருந்தவே கூடாது என்கிற அளவில் அதை தடுத்து விட்ட பிறகு அந்த மாதிரியான ஒரு அடிப்படைக்கெல்லாம் இந்த மார்க்கத்தில் இடமே இல்லை. அப்ப எதுக்காக வேண்டி மாற்றணும்னு இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட இந்த மார்க்கத்தில் இல்லை. எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் மனிதர்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, விசாரிக்கும் பொழுது அப்ப ஒரு மனுஷன் கேட்பான். எப்படி கேட்பான்? எப்படி ஆதம், இந்த மார்க்கம் இந்த மதத்துல இருக்கிறதுனால் உங்க பணத்தை அல்லாஹ்வுக்கு செலவழிங்க, மதத்துக்கு செலவழிங்க என்று சொல்லுதா இல்லையா? அந்த அர்த்தத்தை விளக்குறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை எடுத்து காட்டுகிறார்கள். அது என்ன செய்தி? அல்லாஹ் மறுமை நாளில் சொல்வானா, எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே மனிதனே, மரில்து, நான் நோய்வாய்ப்பட்டு, அல்லாஹ் சொல்வானா நம்மளை பார்த்து, நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், பலம் தவுதுனி, என்னை நீ நோய் விசாரிக்க வரல, ஏன்டா வரல நல்லா கேட்பான். மறுமை நாள் நம்மளை எழுப்பி வச்சுக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, என்னை நோய் விசாரிக்க வந்தியா? யாரு கேட்பா? அல்லாஹ் மனுஷன் கேட்பான். அப்ப இந்த மனுஷன் சொல்லுவான், யாரப்பி கைப ஊதுக்க, இறைவா நான் உன்னை நோய் விசாரிக்கிறதா? அந்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீன் அகிலத்துக்கு அதிபதியா இருக்கிற, அகிலத்தின் அதிபதியா இருக்கிற உன்னை நான் நோய் விசாரிக்க வருவானா? உனக்கு நோய் வருமா? நோய் வந்தா தான் நான் நோய் விசாரிக்கிறது. நீ எப்ப நோயை வாய்ப்பட்ட, நான் எப்ப வரல, எனக்கு புரியலையே. நம்ம என்ன செய்வான்? அந்த மனிதன் பதில் சொல்லுவான்,
அப்ப எல்லாம் கேட்பானா, அம்மா அலிம்த அண்ணா அப்தி புலானன் மறில, அடே இன்னார் ஒருத்தன் நோயா இருந்தான உனக்கு தெரியுமா? உன் பக்கத்து வீட்டுல ஒருத்தன், உன் ஏத்த வீட்டுல ஒருத்தன், உனக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் இருந்தானே, நோய்வாய்ப்பட்டு இருந்தானா இல்லையா? அவனை போய் நீ விசாரிச்சியா? இல்ல. அவனை விசாரிச்சு இருந்தாயானால் அது என்னை விசாரிச்சுதான் எடுத்துக்கொண்டிருப்பேன். அந்த நோயாளியை நீ விசாரிக்கல பாரு, அது என்னை நீ கவனிக்கல என்று அர்த்தம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? பதில் கொடுக்கறான். அப்ப இந்த மார்க்கத்துல ஒரு நல்லறம் என்ன அடிப்படையில் கணிக்கப்படுது என்று கேட்டா, மக்களுக்கு செய்யறதுதான் அல்லாஹ்வுக்கு செய்யறது. அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கிறானே. இந்த மார்க்கத்துடைய கான்செப்ட் என்னவா இருக்குன்னா, அல்லாஹு சமத், அல்லாஹ் ஒரு தேவையும் மற்றவன் என்ற அடிப்படையாக இருக்குது. வல்லாஹுல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் ஒரு தேவையும் மற்றவன், புகழுக்கு உரியவன். இப்படி எல்லாம் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லாம இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு கொடுனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பெற சொல்லி உங்களுக்கு தர்றான், நான் இவருக்கு கொடுக்கிறேன், இவர் எனக்கு தர்றாரு. இதைத்தான் இந்த மார்க்கம் என்ன செய்கிறது? தூண்டுகிறது. அடுத்து அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நீ அவனை நோய் விசாரிக்க சென்று இருந்தாயானால் அவனிடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எனக்கு செய்த எனக்கு உதவிலாம் தேவையில்லை, நீ உன்னை மாதிரி ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது விசாரிக்கணுமா இல்லையா? அவனை விசாரிச்சு தேவையான ஒரு ஆறுதல சொல்லலாம், அல்லது தேவையான உதவிகள், மருத்துவ உதவிகள்லாம் தேவைப்படும் கொடுக்கலாம். அதை நீ செய்யல அப்படின்னு நல்லா சொல்லிடுவானா. அடுத்து ரெண்டாவது கேட்பான், அடே மனிதனே, நான் பசியோட இருக்குன்னு உன்ட சாப்பாடு தானே கேட்டேன், ஏன் சாப்பாடு எனக்கு தரலன்னு நல்லா கேட்பான். அல்ல என்ன செய்வான்? மனிதனை பார்த்து எப்ப ஆதமுடைய மகனே, இஸ்ததாம் துக்க புலம் துத்தைமுனி, உன்னிடத்தில் நான் உணவு கேட்டேன், எனக்கு உணவு நீ தரவில்லை. அவன் என்ன செய்வான்? அடியான், அல்ல உனக்கு உணவா, உனக்கு பசியா, நான் தர்றதா? நீ ரப்புல் ஆலமீனாச்சே, நீ அகிலத்தின் அதிபதியாக இருக்கிறாய், உனக்கு நான் எப்படி உணவு தர்றது? உனக்கு எந்த தேவையும் இல்லையே அப்படின்னு இந்த அடியான் வழக்கம் போல அதே மாதிரியான பதில் அவன் சொல்லுவான். அப்ப எல்லாம் என்ன செய்வான்? இன்னார் உன்னிடத்துல சாப்பாடு கேட்கல, பசிக்குன்னு வரல, பக்கத்து வீட்டுல ஒருத்தன் பசியா இருக்கல, உனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பசியா இருக்கல, வரும்ப நீ விரட்டி அடிக்கல, அவன் பசிச்சிருக்கிறான்னு சொல்லி கேட்கும் பொழுது நீ கொடுத்திருந்தால் அங்க என்னை பார்த்திருப்பாய். அங்க இந்த ஏழைக்கு சோறு கொடுக்கிறது என்ன மாதிரியா? அல்லாஹ் கொடுக்கிறதாம். அப்ப தான தர்மங்கள் செய்ய இந்த மார்க்கம் சொல்லுது. தான தர்மம் செய்யும்போது எப்படி சொல்லுது? இவர்கள் இந்த மதங்களை மறுக்கக்கூடியவர்கள் ஒரு வாதத்தை வைப்பாங்க, கடவுளை மற மனிதனை நினை. அதாவது மனிதன் நினைக்கணுமா, எதை மறந்துடணுமா? கடவுளை மறந்துடணுமா. அப்ப இந்த கடவுளை நினைக்கிறது மனுஷனை மறக்க வைக்குதுங்கிறாங்க. என்ன ஆர்குமெண்ட்? அதுல அர்த்தம் என்ன? நீங்க கடவுளை நினைச்சா மனுஷனை மறந்துடுவீங்க. அது வேற வேற மார்க்கத்துக்கு நீ சொல்லு, இங்க சொல்லாத. இங்க கடவுளை நினைச்சாதான் மனுஷனை மறக்க மாட்டான். கடவுளை நினைச்சானேயானால் மனுஷனுக்கு கொடுப்பான். கடவுளை பற்றி பயந்தானேயானால் நோயாளிகளுக்கு உதவுவான். கடவுளை பற்றி பயந்தானேயானால் ஏழைக்கு உணவளிப்பான். அது இங்க உள்ள விஷயம். நீ வேற மதங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கலாமே தவிர கடவுளை நினை, அதன் மூலமாக மனிதனையும் நினை என்று சொல்லக்கூடிய தத்துவம் இஸ்லாத்தில் இருக்குது. அப்ப வேற இடங்கள்ல கடவுளை நினைக்க நினைக்க மனுஷன் உதவி செய்ய மாட்டான். கோடி கோடியா கொண்டு போய் பாபாக்கள் காலில் கொண்டு கொட்டுவான். அவன் ஊர்ல உள்ள பிச்சைக்காரன் சோறு போட மாட்டான். இது வேற வேற மார்க்கங்கள் இருக்கலாம். நம்ம இஸ்லாத்தில் இருக்குமா? இஸ்லாமிய கொள்கைகளையும் கிடையாது, நம்ம நடைமுறையிலையும் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவங்கள்ட்ட கிடையாது. சமாதியை வழிபடுறான், அவனை மாதிரி காப்பீடு செய்யறான, அவன் வேண்டா தர்களை கொண்டே கொட்டுவான். அவன் வேண்டா வீணா போன சந்தனத்துக்கும் சாணிக்கும் செலவழிச்சிட்டு இருப்பான். நமக்கு ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு, பேசிக்கல் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் வருமா? வராது. இப்படி எல்லாம் சொல்லிடுவான். அடுத்து என்ன செய்வான்? அல்ல, அடே தாகமா இருக்குன்னு தண்ணி தானடா கேட்டேன், அடியானே தாகமா இருக்குன்னு தண்ணி தானே கேட்டேன், எனக்கு தண்ணி தரல அப்படி கேட்ட உடனே அவன் என்ன செய்வான்? ரப்புல் ஆலமீன் உனக்கு தாகமா, உனக்கு தண்ணியா, நீ எப்ப கேட்ட, நான் எப்ப தரல, இந்த மாதிரி அவன் சொல்லுவான். அப்ப எல்லாம் என்ன செய்வான்? இதே பதில் தான். ஒரு அடியான் கேட்டானா இல்லையா, தண்ணி இல்லைன்னு குடிக்க தானே தண்ணி கேட்டான், கொடுக்கலாமா இல்லையா, ஏன் விரட்டி அடிச்ச? அவனுக்கு கொடுத்திருந்தா அது எனக்கு கொடுத்தது அப்படின்னு. அப்ப இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பொதுவா மனுஷனுக்கு கொடுக்க மாட்டான். மனுஷனுக்கு கொடுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அதை கொடுக்க எது தூண்டும்? கொடுக்க எது தூண்டுறதா வேணும்லங்க. மதம் வேணாம், அல்லாவும் இல்ல ஒண்ணும் இல்ல வச்சுக்கிடுவோம், கொடுங்கிற இவன் குடு என்னத்தை கொடுத்துட்டீங்க? கடவுள் இல்லைன்னு சொல்லி என்னத்துல கொடுத்துட்டீங்க? கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க செஞ்ச தொண்டுகள்லாம் எனக்கு எடுத்து காட்டுங்க பார்ப்போம். கடவுள் இருக்குங்கிறவனாவது சில தொண்டுகளை செஞ்சுட்டு இருக்கிறான், ஆஸ்பத்திரி கட்டுறான், கல்வி கூட செய்யறான், ஏதாவது செஞ்சுட்டு இருக்கான். அது முஸ்லீமே வேற எவனோ ஏதாச்சும் கொஞ்சம் செய்யறான். கடவுள் இல்லைன்றவன் மனுஷனுக்கு செஞ்ச எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஒன்னும் செய்ய மாட்டானோ.
ஒரு அறக்கட்டளை வைக்க மாட்டானுவோ, ஒரு மருத்துவ செய்ய மாட்டானுவோ, ஒரு நல்ல கிட்ட பார்க்க மாட்டாங்க, ஏழைக்கு உதவ மாட்டாங்க. அப்ப ஏன் அது ஒன்னு ரெண்டு பேரும் அவனுக்கு இயற்கையாக இருக்கிற இறக்க குணத்தினால் உதவி செய்வான். அந்த கொள்கையினால் இல்ல, கடவுள் இல்லைங்கிற கொள்கையினால் அல்ல. அவன் எந்த கொள்கை இருந்தாலும் உதவி செய்யற மனப்பான்மை மிகச்சில பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வேண்டுமானால் கடவுள் இல்லை என்றும் சொல்லிக் கொண்டு உதவி செய்து கொண்டு இருப்பார்கள். இந்த சித்தாந்த உதவி செய்ய வச்சுச்சா கடவுள் இல்ல உடனே அள்ளி கூக்க ஆரம்பிச்சுனா, கடவுளை மறந்துட்டு நீங்க கடவுளை மறந்து மனுஷன் நினைங்க சொன்னீங்கல்ல, கடவுளை மறந்துட்டு மனுஷன் நினைச்சியா? பிராக்டிக்கல் அது வந்துச்சான? வரவே இல்ல. அப்ப எப்ப ஒரு மனுஷன் கொடுப்பான், நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான், கொடுத்தா பெரிய பரிசை தருவான், நமக்கு பெரிய நன்மை இருக்கிறது, கொடுக்கிறது வீணா போவாது. மனுஷன் எதையும் ஆதாயம் செய்வான். மனிதனுடைய சுபாவம் என்னவா இருக்கிறது? பெரும்பாலும் ஆத்துல போட்டால் அளந்து போடுங்கிறான். எதா இருந்தாலும் ஆதாயம் இல்லாம ஆத்துல இறங்குவாரான்னு கேட்கறானா இல்லையா? ஆத்துல இறங்கினா கூட ஒரு ஆதாயம் இருந்து ஆத்துல இறங்கிடுவோமா இல்லையா? அப்ப மனிதன் என்ன மாதிரி படைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா, குடுனா ஏன் கொடுக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறான். குடுனா உள்ளுக்குள்ள என்ன கேட்கறான், எனக்கு என்ன கிடைக்கும். இதுதான் 99% மனிதர்களுடைய சுபாவமா இருக்கிறது. அப்ப அவனுக்கு என்ன சொல்லணும், குடுறா ஒண்ணுக்கு பத்தா தரப்போறேன், ஒண்ணுக்கு ஒன்னதா தரப்பேன், நான் ஒருத்தர் இருக்கேன், உனக்கு உலகத்திலையும் பறக்கத்து நிறைய தருவேன், மறுமையிலே அதற்கு பரிசு தர வேண்டும், கொடுக்கிறதுனால ஒரு பெரிய பிரதிபலன் கிடைக்குது என்ற நம்புகிற காரணத்தினால் கடவுளை நினைச்சுக்கிட்டு மனுஷன் நினைக்க முடியுது. அப்ப எதுக்காக நீ மாத்தணுங்கிற, எதை மாத்தணும்? கடவுள் இல்லைன்னு சொல்லி அதை மாத்து. கடவுள் இல்லை என்று சொன்னால் மக்களுக்கு வாரி வாரி வழங்கலாங்கிறீங்க, அதை நீ மாத்தணுமே தவிர இதை மாத்த தேவையில்லை. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை நினைப்பது மனிதனை மறப்பதற்கு தூண்டக்கூடியதாக இல்லவே இல்லை. 5 கடமை உலகத்துக்கு தான் தெரியும். இஸ்லாத்துல விமர்சிக்கிறவனுக்கும் தெரியும் இஸ்லாத்துல 5 கடமை. அதுல ஜக்காத்து கடமை இருக்கா இல்லையா? இந்த ஜக்காத்து அல்லாஹ் வணங்குறதா? ஜக்காத்துங்கிறது ருக்கு செய்ய போறோமா, சைதா செய்ய போறோமா, தஸ்பீஹா திக்ரா ஒண்ணும் கிடையாது. ஜக்காத்துங்கிற கடமை அடுத்தாள் கொடுக்கறதானுங்க. மனுஷனுக்கு கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய வணக்கத்துல ஒன்றா இருக்கு. எப்படிப்பட்ட மார்க்கம் இது? ஜக்காத்துல பணத்தை திரட்டி 8 வகையான நற்பணிகளுக்கு செலவழிக்க சொல்றான் அல்லாஹ். அந்த 8 வகையான நற்பணிகளுக்கும் யாருக்கு உரியது? எல்லா மனுஷனுக்கும் உரியது. அந்த 8 வகையான ஜக்காத்து திரட்டி பள்ளிவாசல் கூட கட்ட முடியாது. ஜக்காத்து என்று திரட்டி விட்டோம் என்று சொன்னால் அந்த பணத்தில் பள்ளிவாசல் கட்ட முடியுமா? பள்ளிவாசலுக்கும் தனி நன்கொடை கொடுத்தால் கட்டலாமே தவிர ஜக்காத்துன்னு கொடுத்து விட்டார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு கூட அதை செலவழிக்க கூடாது என்கிற அளவுல முழுக்க மனிதன் ஜக்காத்துடைய செலவீனம் பூராவுமே யாருக்கு? முழுக்க மனுஷனுக்கு செலவழிக்கிறது. அதை ஒரு கடமையாக ஆக்கி இருக்கும் பொழுது இது எப்படி நீ மறுப்ப? நீ எப்படி இந்த மார்க்கத்தை மாத்த? எதுக்கு மாத்தன்னு சொல்லு. எதுக்கு மாத்துறதுக்கு காரணம் வேணுமா இல்லையா? அப்ப நீ கடவுள் இல்லை என்று சொல்றோம் மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்டு மறுக்கிறான். எல்லா மதங்களையும் மறுக்கிற மாதிரி இஸ்லாத்தையும் மாத்தியாவனு. அது 10 மதத்தை உதாரணம் காட்டி இப்படித்தான் எல்லாம்ன்றது தப்புது. ஒவ்வொன்றையும் தனித்தனியா பேசு. எங்க மதத்துல மாத்தணும்னா எங்க மதத்தை சொல்லி காட்டி என்ன செய்யணும் நீ சொல்லணுமே தவிர அந்த மதத்தில் இருக்கு இந்த மதத்தில் இருக்கு எல்லா மதத்திலும் இருக்குன்னு சேர்த்து விட்டு அதனால மாத்திட்டு கூடாது. இருக்கிற மதத்தை நான் சொல்றேன், இல்லாத மதத்தை சொல்லணுமா இல்ல? எங்க மதத்தை சுட்டி காட்டு. அதுல இந்த மாதிரி மனுஷனை மறக்க சொல்லுது, காசை கரியாக்க சொல்லுது, காசை வீணாக்க சொல்லுது, அப்படின்னா எங்க மார்க்கத்தில் உண்டா? நீனாச்சும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சு தெரியுற. நாங்க அதையே ஹராம்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க இந்த கடவுள் பகத்தறிவாதிங்கிறாங்களே, பகத்தறிவாதி என்ன செய்யறான்? அவனுடைய கோரிக்கையில் ஏதாவது ஜெயிச்சுட்டான்னு சொன்னா பட்டாசு வெடிக்கிறான். இல்ல என்னடா நன்மை? இந்த பட்டாசு வெடிச்சு சத்தம் வர்றதுனால ஏதாவது நன்மை இருக்குதா? ஏழையுடைய வயிறு நிறையுதா? அந்த கெமிக்கல் வர்றதுனால மனிதனுக்கு சுகாதாரத்தை ஏற்படுத்தாது. நச்சுக்காத்த சுவைக்கு இதுவாக்கிறீங்க, காசை வீணாக்குறீங்க, தெருவையெல்லாம் குப்பையாக்குறீங்க. அப்ப காத்து மாசுபட்டு போச்சு, வெப்பத்தை உலகமே வெப்பமா போச்சுங்கன்னா வெப்பத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறீங்க. இதெல்லாம் யார் செய்யறா? மதத்தில் உள்ளவனும் செய்யறான், பக்கத்தில் செய்யறான். மதத்தில் உள்ளவனும் செய்யறான். இப்படிலாம் செய்யலாமான்னு கேட்டு இவன் தான் செய்யறான். அவன் வேற ஒண்ணுக்கு பட்டாசு விடுறான், இவன் வேற ஒண்ணுக்கு பட்டாசு விடுறான். 2 பேரும் பட்டாசு தான் விடுறாங்க, 2 பேரும் வான வெடிக்க விடுறான். எதுக்கு விடுறாங்கிறத வித்தியாசப்படுறாங்க. நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுது? எதுக்குடா பட்டாசு, எதுக்குடா காசை வீண் பண்றீங்க, எதுக்குடா மனுஷனுக்கு கேடு செய்யற ஒன்னையும் செய்யாத. இந்த மார்க்கம் என்ன சொல்லுது? குல்லு முஃப்திரின் ஹராம், மனிதனுக்கு கேடு செய்கிற எல்லாம் ஹராம். அப்ப இந்த பட்டாசை வெடிச்சு அதனால வரக்கூடிய நச்சு புகைகள் வருவது மனுஷனுக்கு கேடு தரும். அந்த சத்தம் பலவீனமான செவித்தன்மை உள்ளவர்களுக்கு கேடு தரும். அந்த சத்தம் இதய நோயாளிகளுக்கு கேடு தரும். அந்த சத்தம் குழந்தைகளுக்கு கேடு தரும். அந்த சத்தம் தூங்குறவனுக்கு கேடு தரும், பாதிக்கப்பட்டவனுக்கு கேடு தரும், நோயாளிகளுக்கு கேடு தரும். அப்ப இந்த மாதிரியான ஒரு கேடு தரக்கூடிய ஒரு விஷயத்தை மதவாதிகள் செய்யறான், மதத்தில் வெளியே உள்ளவனும் செய்யறான். அவன் சொல்ல நீங்க மாத்தினாங்க, மாத்துன இஸ்லாத்தை எதுக்குடா மாத்து? நீ ஓய்த மாத்து முதல்ல. எல்லா மதங்களும் மாறட்டும், நீனும் மாறு. வேணான்னு கேள்வி கேட்கிறிய,
நீ தானே சிலையை வைக்கிறேன், நீ தானே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற, இந்த கேள்வி கேட்கறவன் யாருன்னு கேட்டா மாத்தணுங்கிறவன்லாம் பகுத்தறிவாதி இந்த போர்வெல்லாம் கேட்கறான். மாற்றி அவனு மதமே தேவையில்லை, இப்படியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்தில் இது இல்ல. இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன வழங்கிறோம், இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் டயலாக்லாம் இதெல்லாம் இங்க எடுத்தது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்றது என்னது, அந்த ஏழையை சிரிக்க வச்சிருந்தா என்ன எங்க பார்த்திருப்பாய், அவனுக்கு சோறு போட்டிருந்தா என்ன எங்க பார்த்திருப்பாய், அவனுக்கு தண்ணி கொடுத்தா என்ன எங்க பார்த்திருப்பாய். அப்ப ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போங்கிறது இவங்க காப்பி அடிச்சுக்கிட்டு வாயினால வரட்டுவாதமா சொல்றாங்களே தவிர நிஜமாகவே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுகிற சித்தாந்தம் இங்கதானே இருக்குது. இறைவனுக்கு எதை செய்யறா இருந்தாலும் ஏழைக்கு செய்ய, இறைவனுக்கு செய்யற இறைவன் தேவையே இல்லாதவன். அப்ப இந்த மாதிரி வாசலை இறுக்கி அடைத்திருக்கும் பொழுது இந்த மதத்தில் பொருளாதாரத்தை வீணாக்க சொல்லுன்னு சொல்ல இயலுமா, மதம் எங்க பணத்தை நாசமாக்குன்னு சொல்ல இயலுமா. அப்ப இதுல அந்த மாதிரியான ஒரு அடிப்படையையும் இஸ்லாம் என்ன செய்கிறது, தடுத்து நிறுத்தி வருகிறது. அடுத்து என்ன, இந்த இதான் வேணாம்னு சொல்றேன், இந்த பொருளாதாரத்தை காரணம் காட்டி மதமே வேணாம், மாற்றவே எல்லாத்தையும் மாத்தணுங்கிற அவசிய விஷயம் நம்மளும் கூட சேர்த்துக்கிறான். எல்லாத்தையும் மாத்தணும்னு வாதம் வைக்கணும் செய்யறான், எல்லா மதத்தையும் மாத்தணும். ஒருத்தரும் சரியில்லை, 10 இதை காட்டுவான 10 மோசமா இருக்குமா, 11வது அவன் சொல்றத விட நல்லா இருக்கும், அதை கண்டுக்கிறாம இந்த 10 அப்படி இருக்கு, அதனால எதையும் மாத்தனேன், எங்களை எதுக்கு மாத்தனேன், எங்கள்கிட்ட மாத்திரக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்து என்ன காரணம் சொல்றாங்க, பொதுவாக இது மாத்தணும், மதங்கள் வேணாம், அது மாத்திதான் ஆகணும், இந்த காலத்துக்கு ஒத்து வராது என்றெல்லாம் சொல்லக்கூடிய என்ன செய்வான்னு கேட்டா கடவுள்னு சொல்றாங்க. கடவுளை திங்கிறாரு, கடவுளை காணிக்க வாங்கிக்கிறாரு, கடவுள் பேரை சொல்லி மனுஷன் திங்கிறான். அவங்க வாதம் மாத்தணும்னு சொல்றாங்க இல்லையா, மதங்களை மாத்தணும், மதங்கள் தேவையில்லை என்று வாதம் வைக்கக்கூடியவர்கள் அடுத்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, கடவுள் பேரை சொல்லி சாப்பிடுற மனுஷன் யார் சாப்பிடுவா, பூசாரி தான் சாப்பிடுவாரு, அந்த மத குரு தான் சாப்பிடுவார். கடவுளுக்குன்னு ஒண்ணு போகாது, ஆனா கடவுளுக்கு தான் கொண்டு கொடுப்பான். இவன் கொண்டு போற பால் பழம் தேங்காய் எல்லாம் யாருக்கு தான், பூ ஏதாவது உள்ள ஒரு காணிக்கை எல்லாமே என்ன நினைச்சிட்டு கொடுக்கறான்னா கடவுளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா உண்டியல உடைக்கிறதும் கடவுள் கிடையாது, என்றதும் கடவுள் கிடையாது, சாப்பிடுறதும் கடவுள் கிடையாது, மனுஷன் தான் திங்கிறான். அப்ப அதை பாக்குறானா, வெளியே இருந்து பாக்குறானா, என்னடா இது கடவுள்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த கடவுளை எடுத்துக்கிட்டாச்சும் பரவாயில்லை, அவர் எடுத்துக்கவே இல்லை. நம்ம கொண்டு போய் போடுறோம், கடவுளை முண்டியல போட்டு அடுத்த நான் திறந்து பார்த்து காணா போயிருக்கணும், கடவுள் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படி இருந்தா கூட தப்பு. கடவுளுக்கு ஏன் தேவை உள்ளது கடவுள் வேற கேள்வி வந்துடுறதுல, அந்த இந்த கேள்வி விட்டு வேற கேள்வி தாண்டிடும். சரி அப்படி வச்சுக்கிடுவோம். கடவுளுக்கு நீங்க கொடுத்தது கடவுள் எடுத்துக்கிட்டாச்சும் பரவாயில்லை. மதங்கள் என்று சொல்வது எதுக்கு வச்சிருக்கிறாங்க என்று கேட்டா மதவாதி பிழைக்கிறதுக்கு தான். மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. இந்த மதத்தை சொல்லி அந்த மதத்தை வச்சு பழைப்பு வயிறு வளர்க்கக்கூடியவர்கள் சம்பாதிப்பாங்க. என்னத்தையாவது எதா இருந்தாலும் குறுக்க என்ன செய்வாங்க, அதை ஆலயத்தை அடைஞ்சிருவாங்க. கடவுள்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வைக்க போனா கூட நிஜமே வைக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்குன்னு அவர் தான் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் உங்க கோரிக்கை சொன்ன உடனே யார் பேருக்கு செய்யணும்னு கேட்பாரு, இன்னார் பேருக்கு செய்யணும், என்ன கோரிக்கைக்கு வைக்கணும்னு கேட்பாரு. இன்னும் கோரிக்கை நம்ம சொன்னோமா அவர் பாஷையில என்ன செய்வாரு, அதை இதெல்லாம் காட்டிக்கிட்டு அந்த கடவுளுக்கு நறுமணத்தை எல்லாம் காட்டி அந்த பொருள்களை எல்லாம் காட்டி என்ன செய்வாரு, அதில் சொல்லிட்டேன் உங்க கோரிக்கை கரெக்டா இருந்தாச்சு, எடுத்து வச்சாச்சு, எடுத்துட்டு போங்க, இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது மாதிரி ஆயிருக்கும்போது அந்த காணிக்கை சேர்ந்துருது. இந்த வேலையா கடவுள்கிட்ட கேட்க கூட நமக்கு தெரியல, நல்ல வேலைக்கு நின்று வாங்கி தர்றாரு, நம்ம அவர்கிட்ட முறையிடுறோம். இப்படித்தான் எல்லாத்துலயும் அப்படித்தான் இருக்குது. எல்லா மதங்கள்ல உலகத்தில் உள்ள எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கே அந்த கடவுள்கிட்ட மனுஷன் பேச முடியாது. மனுஷன் புரோக்கர் தான் பேசுவார். கடவுள்கிட்ட பேசுற யாரு தான் பேசுவா, கடவுளுடைய ஏஜென்ட் சொல்லி கடவுள் நியமிக்கல, தன்னைத்தானே புரோக்கர் ஆக்கி கொண்டவர்கள். அப்ப கடவுளுக்கு புரோக்கர் என்று தங்களை நியமித்துக் கொண்ட இடைத்தரகர்களாக இருக்கிறவர்கள் தான் மனிதனுக்கு தேவையான விஷயங்களை கடவுள்கிட்ட வாங்கி தருவார்கள். அப்ப புரோக்கரை சும்மா கமிஷன் எல்லாம் புரோக்கர்ல பாப்பானா, ஒருத்தனை புரோக்கர் இறங்கிட்டான்னு சொன்னா வீட்டு புரோக்கரா இருக்கட்டும், வேற எந்த கல்யாண புரோக்கரா இருக்கட்டும், கமிஷன் வேலை செய்வான். அப்ப இவன் புரோக்கர் இப்ப ஆயிட்டான என்ன செய்வான், கமிஷன் வாங்குவான். மற்ற கமிஷன் 10% வாங்க, மொத்த கமிஷன் இவன் மசாலா செய்யறான். 10% கொடு, 20% கொடு, ஒரு மாசம் வாடகை கொடுன்னு கேட்பாங்க கமிஷன். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா டோட்டலாவே கமிஷன் வைக்கிறான். பாக்குறமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லா மதத்திலும் இருக்குது. இதுக்கு மாற்றம் தான் வேணும். இப்படி ஒண்ணு இருந்தா மாத்தனா அவனை கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கறத நீங்க தான் சொல்லி வாங்கிட்டாங்கன்னா மாத்து, அது மாறத்தான் வேணும். இங்க மாத்த முடியுமா? இங்க என்ன சொல்லப்படுது, இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியை நீங்க சொல்லுங்கள், நான் கிட்ட இருக்கிறேன், அருகில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாய் இதாத ஆண், கேட்கிறவனுடைய பிரார்த்தனையை நான் கேட்டு பதிலளிக்கிறேன். அவன் என்னை நம்பட்டும், எஸ்தஜீபுலி,
என்னிடத்துல பதில தேடட்டும். அப்ப அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்றான்னு கேட்டா, உங்க இறைவன் கிட்ட இருக்கிறான். கிட்ட இருந்து இருக்கிற புரோக்கரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு புரோக்கர், எனக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு. எதுக்கு புரோக்கர்? எனக்கு ஏத்தாப்புல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா அவர்கிட்ட பேசுறதுக்கு புரோக்கர் வேணுமா? ஏத்தாப்புல இருக்காரு, அவர் கூட்டு பேசுங்க சொல்லணும், நேர பேசிக்கிற வேண்டியானே. அப்ப இறைவன் எப்படி சொல்றான்? புரோக்கர் இல்லங்கிறத இந்த மாதிரி யாரும் சொல்ல முடியாது. புரோக்கர் இல்லங்கிறது அல்லாஹ் உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அருகில் இருக்கிறான். அருகில் இருக்கிறது, அருகில் இருந்து கூட செவிடனா இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிறான். அருகில் இருந்தா கூட நீ யாரா என்று கேட்கறது, வேற கூட்டு வர சொல்றவன் கிடையாது. எவனா இருந்தாலும் கேளுன்னு சொல்றவனா இருக்கலாம். இந்த இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னு கேட்டா, நான் கிட்டையும் இருக்கிறேன், புரோக்கரை கூட்டிட்டு வராத. தொழுகையில ஜமாத்து தொழுகை நடத்துறாருன்னு சொன்னா அது புரோக்கர் கிடையாது. கூட்டாக பலரும் சேர்ந்து செய்யும் போது ஒரு யூனிஃபார்மா இருக்கணும். இவன் ருக்கு செய்வன் நிமிர்ந்து நல்லா இருக்காது, இவன் குனியும் போது நிமிர்றது, இவன் நெத்தியை நிலத்தில் வைக்கும் போது அவன் நின்றுட்டு இருந்தான்னா பார்க்க நல்லா இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி செய்வதற்காக அந்த தொழுகைக்கு ஒரு தலைவர், கூட்டு தொழுகைக்கு ஒரு தலைவருங்கிற அடிப்படையில் ஒரு இமாம் இருப்பாரு. தவிர அவரை புரோக்கர் நமக்கு தொழுகை முடிச்சு நம்ம தான் கேட்டுக்கணும். அப்படிதான் சொல்ல வழிகாட்டுறாங்க. தொழுகை என்பது இறைவனுக்காக செய்யற ஒரு வணக்கம். அந்த மாதிரி நேரத்தை நிர்ணயிச்சு செய்யற காரணத்தினால, சில விதமான அந்த குனிந்து நிமிருகிற காரணத்தினால, சில வசனங்களை ஓதுகிற காரணத்தினால அது இம்மையிலே மறுமையில் நன்மை தருவதற்கு செய்யற ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துக்கு அப்புறம் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், அல்லது சாதாரணமா கேட்கிற பிரார்த்தனைகள், வீட்டுல இருந்து எந்திரிச்சு கேட்கிற பிரார்த்தனைகள், தூங்கும் போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்துன்னு சொல்லி தூங்குறீரா இல்லையா? உன்னை பூசாரி கூட்டு தூங்க போறேன், இந்த மந்திரத்தை சொல்லுங்க தூங்கணும் சொல்லணுமா? நமக்கு எல்லாரும் எப்படி இந்த மார்க் ஆக்கியிருக்குன்னா, இந்த கோரிக்கைக்கு மட்டும் கடவுள்கிட்ட போனா இவங்க மறந்துடுவாங்க. இவங்கள அடிக்கடி கேட்க வைக்க நல்லா எப்படி செய்யறான், ட்ரைனிங் தர்றான். இவங்கள ஒரு கோரிக்கைக்கு மட்டும் புள்ள வேணும் பணம் வேணும் கேட்கறோம், நிப்பாட்டக்கூடாது இவங்கள, இல்லாட்டி புரோக்கத்தை போயிருவாங்க. இவனை எப்படி நம்ம கொண்டு போகணும்? இந்த மனுஷனை கக்குசுமாலும் என்கிட்ட கேட்டுப்போ, பர்மிஷன் கேட்டுப்போ. அது அப்படித்தானே போறோம். பாத்ரூம் போறியா, பள்ளிக்கூடத்தில் உட்காந்து என்ன கேட்டுதானே போகணும், எதிர்த்து போகணும். அல்ல என்ன செய்யறான்? பாத்ரூம் போறியா, யாரெல்லாம் மன்னிச்சுக்க உள்ள போயிட்டு வர்றேன், என்ன கழிவுலாம் நிக்கணும், அல்லாவுக்கு எல்லா போகணும், சாப்பிடுறா பிஸ்மில்லா சொல்லு. அப்ப என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம பேரை சொல்லிக்கிட்டே டைரக்டர் தொடர்பு கொள்ளு. அப்ப அல்லாஹ் என்ன எப்படி ட்ரைனிங் தர்றான்னு கேட்டா, உள்ள வந்தா ஒரு துவா, வெளியே இறங்கினா ஒரு துவா, நடந்தா ஒரு துவா, தூங்குனா ஒரு துவா, தூங்கி எந்திரிச்சா ஒரு துவா. இதெல்லாம் என்ன பூசாரி வச்சு செய்யறோம், புரோக்கர் வச்சு செய்யறோம். ஒவ்வொருவரும் நேருக்கு நேரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இறைவா அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹையா, உன் பேரை சொல்லி அல்லாஹ் தூங்குகிறேன், உன் பேரை சொன்னா எந்திரிக்க முடியும். அல்லாண்டு அல்லாஹும்ம இறைவான் நேரத்தான கூப்பிடுறீங்க, பேசுறது யார்கிட்ட? அதுதானே கூப்பிடுறீங்க. தொழுகையில கூட இமாம் ஜமாத்தா இருந்தா கூட பேசுறது நம்ம தானே பேசுறோம். அத்தஹியாத்துல ஓதுறீங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவான் கூப்பிட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிவாயாக, அவங்க குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக, இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிந்தது போல எங்க முகமது நபிக்கு அருள் புரிவாயாக நல்லா கூப்பிட்டு தானே பேசிட்டு இருக்கிறோம். ஜமாத் தொழுகையா இருந்தா கூட அத்தஹியாத்துல உட்கார்ந்து ஓதுற துவா நீங்க தானே கேட்கறீங்க. அத்தஹியாத்து முடிஞ்ச பிறகு ஓதுற பல துவாக்கள் இருக்குது, ஸலவாத்துக்கு அப்புறம் ஓதுற துவாக்கள், அது எல்லாமே நம்ம நேரடியாக தான் நல்லா பேசிட்டு இருக்கிறோம். அவர் கூட்டாக ஒரு யூனிஃபார்மா இருக்கணும். தொழுகை பார்த்தா ஒரு ராணுவம் மாதிரி இருக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு தலைவர் ஒருத்தர் சொல்ல குனிய அந்த கமாண்டிங்காக வேண்டி அவர் இருக்காரு. தவிர அவர் ஏஜெண்டா கடவுளுக்கு, அவர் புரோக்கரா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரை வச்சுதான் நம்ம கடவுள் நெருங்க முடியுமா? அப்படி அந்த மாதிரி சொல்லக்கூடிய மார்க் கடவுளுக்கு இடைத்தரகராக இருந்து மனிதன் சம்பாதிக்கிறான், பொருளாதாரத்தை சுரட்டுறாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வெறுக்கலாம். வெறுத்தால் அது நியாயம். அப்படி இருந்தால் அதை மாற்றியாக வேண்டும். இந்த மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, புரோக்கர் வைக்காதேன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? வலக்கத் ஹலக்கனல் இன்சான, மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். அலமு மாத்து வஸ்விஸு பிஹி நஃப்ஸுஹு, அவன் உள்ளத்துல ஓடுற எண்ணம் இருக்குத அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். புரோக்கருக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன தெரியும்? நீ வாயினால கேட்கிற மட்டும் தெரியாதுடா, நினைக்கிற அதுவும் எனக்கு தெரியும். மனுஷனை நாம் படைத்திருக்கிறோம், உன் மனசுல நினைக்கிறவாறு அதையும் தெரியக்கூடியவன் நான் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அருகே இருக்கிறேன். எவ்வளவு அருகே இருக்கிறேன்? அவனுடைய பிடரி நரம்பை விட கிட்டத்தில் இருக்கிறேன். நமக்கு பிடரி நரம்புங்கிறது, பிடரி நரம்பு எங்க இருக்கு? நமக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கு? நமக்குள்ளதான் இருக்குது. பிடரியுடைய நரம்பு இருக்கா இல்லையா? பிடரி நரம்பை ஏன் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அந்த பிடரி நரம்பு தான் ஜங்ஷன் பாக்ஸ். மூளையிலிருந்து வரக்கூடிய எல்லா நரம்புடைய தொகுப்பு இங்கதான் இருக்குது. அப்ப இதுதான் மூளை தான் மனுஷன் வச்சுக்கிறங்க. அந்த மனுஷனுக்கு அந்த பிடரி நரம்பு தான் அதுக்கு எல்லா பக்கமும் சப்ளை செய்யுது. அந்த இடத்துல தான் கைக்கு பேசுறதுக்கு கனெக்ஷன் வருது, கை ஆட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சிக்னல் அங்கிருந்தா கிடைத்து கொண்டிருக்கிறது.
அல்லாஹ் என்ன சொல்றான்னா இந்த பிடரி நரம்பு உன் மூளைக்கு எவ்வளவு கிட்ட இருக்குது, ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? மூளை தான் மனுஷனுக்கு ரொம்ப கிட்ட உள்ள பொருள் எது? மூளைதான் மனிதன் என்று வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் அவனுக்கு அருகே ரொம்ப அருகே உள்ளது கையை காலை விட அதான கிட்ட இருக்குது. மூளைக்கு இதான் கிட்ட, கையை விட காலை விட எல்லாத்தையும் விட. அல்லாஹ் என்ன சொல்றான், அதை விட நான் கிட்டங்கிறான். உன் மூளைக்கு அருகே இந்த நரம்பு இருக்குதே அதான் கிட்ட, நீங்க அதை தொட்ட பகுதி அதான், ஒட்டிக்கிட்டு இருக்கிற பகுதி அதான், மூளையோட டைரக்டா தொடர்பு இருக்கிற பகுதி இதுதான். அப்படி நினைக்கிறியா? அதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். நல்லா நான் எவ்வளவு கிட்ட இருக்கேன்னு கேட்டா உன் பிடரி நரம்பை விட உனக்கு அருகே இருக்கிறேன். அப்படி ஒருத்தனை வச்சுக்கிட்டு எதுக்கு புரோக்கருங்கிறேன்? இவ்வளவு கிட்ட இருக்கிறான். ஒரு செத்து போன தர்காவில் போய் கிட்ட நின்று கூப்பிட்டா கூட அவர் பத்திரிகையில கிடக்கிறாரு, அவ்வளவு தூரத்தில் இருக்கிறாரு. இவன் என்ன செய்யறான்? அதை விட கிட்ட இருக்கிறான். அல்லாஹ் பக்கத்துல ஒரு மனுஷன் பேசுறீங்க, அதே ஒரு அடி 2 அடி டிஸ்டன்ஸ் இருக்குதான் செய்யும். அல்லாஹ் என்ன செய்யறான்? டிஸ்டன்ஸே கிடையாது, அவ்வளவுக்கு நெருக்கமாக ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறேன்டா. என் நெருக்கம் அப்படிப்பட்டது. அதுக்காக நமக்குள் அல்லாஹ் இருக்கிறான் அர்த்தம் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், உன் பிடரி நரம்புக்கு பிடரிக்கிட்ட உள்ளத மூளை எவ்வளவு சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறதோ, சீக்கிரம் அந்த கனெக்ஷனை கொடுத்து விடுகிறதோ, சீக்கிரம் அதை கடத்தி விடுகிறதோ, அந்த மாதிரி உன் கோரிக்கை சொன்ன அடுத்த செகண்ட் பிடரி நரம்புக்கு மூளையிலிருந்து வருமே, அதை விட வேகமாக மூளையிலிருந்து கட்டளை அப்படித்தானே வருது. மூளையிலிருந்து கட்டளை எவ்வளவு வேகமா வருது? ஒளி வேகங்கிறாங்க. ஒளியெல்லாம் மிஞ்சின வேகத்திலே வந்துட்டு இருக்குது. ஒரு எறும்பு கடிக்குது, அந்த நிமிஷத்துக்கு அடிக்கிறீங்க. எப்படி அடிக்கிறீங்க? மூளையிலிருந்து கமாண்ட் வருது.